கோத்தகிரி அரசு பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், எவ்வளவு பேர் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு பேருந்து போக்குவரத்து பணிமனையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் தற்போது பொது மேலாளர், கிளை மேலாளரை கண்டித்து காலை முதலே கோத்தகிரி அரசு பணிமனைகளில் இருந்து இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளை இயக்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை இயக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கோத்தகிரியிலிருந்து உதகை, குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம், கோவை, திருப்பூர் மற்றும் கோத்தகிரியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு இயங்கும் அரசு பேருந்துகள் தற்போது இயக்கப்படாமல் உள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு பொது மேலாளரும் கிளை மேலாளரும் வர வேண்டும் எனவும், சமீபத்தில் கோத்தகிரி பணிமனையில் பணிபுரிந்த ஓட்டுநரை ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு அவரை பணியிட மாற்றம் செய்ததால் நேற்று முன்தினம் அவர் தாராபுரம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்ததாகவும், அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என கூறி கோத்தகிரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அனைத்து தொழிலாளர் சங்கங்களை சேர்ந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பணிக்கு செல்லாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை என்பதால் இந்த போராட்டம் காரணமாக அரசு ஊழியர்கள், பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு பணிக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.